உங்களை நிறைய பேர் எதிர்த்திருப்பாங்க, உங்களை நிறைய பேர் ஏமாத்துன்னு நினச்சிருப்பாங்க. எப்படி ஒரு விஷயத்த நீங்கள் சேஸ் பண்ணி போய் வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்களோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பீங்க. இப்போ தான் நீங்கள் யாருன்னு உணர போகிறீங்க. நீங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாதுன்னு உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேஷராசி என்பதற்கு வரும். நல்ல மாற்றங்கள். நீங்கள் ஏதாவது வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சாலும் செய்யலாம், வேலை மாற்றம் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் இதை விட ஒரு சிறப்பான நாட்கள் எதுவுமே இல்லை. சண்டை போடாத அளவுக்கு பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சாதாரணமாக முகம் வச்சுருந்தா கூட நீங்கள் கோபமாக இருக்க மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. தலைக்கு மேலே கோபம் வரும்னு சொல்லுவாங்க. அது வரக்கூடிய காலகட்டம், ரொம்ப கவனமாக இருக்கணும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிலாம் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு செவ்வாயுடைய பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். செவ்வாய் பயிற்சி. மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர். இந்த மேஷ ராசி இயற்கையாகவே நிறைய வாழ்க்கையில் சாதிக்கணும், பெரிய உச்சத்தை தொடரணும், நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நம்ம சமூகம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இந்த பயிற்சி பலன்கள் அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாயுடைய மாற்றம் மேஷ ராசி என்பவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோ அல்லது நன்மையோ செய்ய போகுது அப்படின்னு அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி, அதுவும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக லாபகரமாக இருக்கக்கூடிய பயிற்சி. ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த செவ்வாய் நல்லா இருக்கணும். அந்த செவ்வாய் நல்லா இருக்கும்போது தான் நீங்கள் எதை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அப்போ தொழிலில் இருக்கீங்க, அப்போ தொழிலில் மேஷராசி நிறைய சாதிச்சிருப்பீங்க. உங்களுடைய சாதனைகள்லாம் யாருக்கும் தெரியாது. நீங்கள் அவ்வளோ ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக பிளான் பண்ணி இதுக்கப்புறம் இதை செய்யணும், இதுக்கப்புறம் எவ்வளோ செய்யணும். உங்களை நிறைய பேர் எதிர்த்திருப்பாங்க, உங்களை நிறைய பேர் ஏமாத்துன்னு நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் ஒரு 2 வீலரில் போனால், ஒரு காரில் போனால் எப்படி ஒரு விஷயத்த நீங்கள் சேஸ் பண்ணி போய் வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்களோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பீங்க. ஆனால் கடந்த ஒரு 2 வருஷ காலத்தில், கடந்த ஒரு 3 வருஷ காலத்தில் அது எல்லாமே தவிடுபொடியாயிரும். நீங்கள் இப்போ கடைசியில் ரேஸில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி இப்போ தான் நீங்கள் யாருன்னு உணர போகிறீங்க. நீங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாதுன்னு உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வரும். தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா ராசியாதிபதியே செவ்வாயாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும், செய்ய முடியும். உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, கிடச்சிருக்காது. ஒரு பணம் வெளில கேட்டிருப்பீங்க, கிடச்சிருக்காது. தொழிலில் ஏதாவது ஒரு ஆர்டருக்காக போய் நின்னா கூட கடந்த காலகட்டத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஈஸியாக ஆர்டர் எடுத்துருவீங்க, எதை வேணால் பேசி ஜெயிச்சிருவீங்க. ஆனால் ஒரு 3 வருஷத்தில் எதுவுமே நடக்கலை, நான் என்னவும் முயற்சி பண்ணுறவங்க நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நல்லது ஒரு பயிற்சியாக இருக்க போது. நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அதேமாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அதே போல் இந்த செவ்வாயுடைய பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய உணவு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, அதுவும் மேஷராசியில் இருக்கவங்க நிறைய பேர், அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கவங்க நிறைய பேர் உணவு சார்ந்த தொழில் செஞ்சுட்டு வரீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகுது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, இல்லை மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க, இல்லை மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அந்த மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறீங்க, அதுக்கு எல்லாருக்குமே இந்த செவ்வாயுடைய பயிற்சி நல்லாயிருக்கும். அதுமாதிரி தொழில்
வேலையில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட, அதாவது கெமிக்கல் ரசாயனம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமையப்போது. வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வரும். இந்த 42 நாட்களில் யாரெல்லாம் வேலை இல்லையோ வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை வேலையிலே இருக்கேன், எனக்கு ஒரு சம்பளம் சரியாக வரல, எனக்கு உயர்வு இல்லை, நான் நிறைய விஷயங்கள் செய்கிறேன், எங்கள் ஆஃபீஸில் எனக்கு நல்ல பொசிஷன் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள். நீங்கள் ஏதாவது வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சாலும் செய்யலாம், வேலை மாற்றம் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் இதை விட ஒரு சிறப்பான நாட்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் எது தீமை அப்படின்றது முதலே சொல்லிடுறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தீமை அப்படின்னா பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த ஒரு 42 நாட்கள் நீங்கள் கோபமாக சில விஷயத்த பேசியிருக்கீங்க, உங்களுடைய ரியாக்ஷனுடைய ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி செவ்வாயாங்க இருக்கனால உங்களுடைய ரியாக்ஷன் ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் சண்டை போடாத அளவுக்கு பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சாதாரணமாக முகம் வச்சுருந்தா கூட நீங்கள் கோபமாக இருக்க மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இந்த செவ்வாய் ஆட்சி பெறும்போதனால அதில் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலையில் இருக்கவங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம், அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மேஷராசி என்பதுக்கு என்னென்னா, வாய்ப்பை தவற விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ நிறைய பேர் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வராங்க. நான் லாஸ்ட் 3 இயர்ஸில் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள்லாம் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் அதை தவற விட்டுருக்கீங்க. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஏதோ ஒரு சூழ்நிலைகள், உங்கள் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிருக்கீங்க. அப்போ இந்த டைமில் போகலாமான்னா கண்டிப்பாக வெளிநாடு போனீங்கன்னா நல்லா சிறப்பாக இருப்பீங்க. அதர் ஸ்டேட்டில் வேலை பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கே வரணும் நினைக்கிறீங்க, மெட்ராஸ்க்கு வரணும் நினைக்கிறீங்க, கோயம்புத்தூர் வரணும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு இடம் மாற்றத்துக்கான ஒரு அற்புதமான நேரம். அதுக்கான முயற்சிகளும் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா உங்கள் வேலையில் எந்த பிரச்சனை வராது. வேலை கண்டிப்பாக மாறுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் ஒரு உங்களுக்கான காலகட்டம். இந்த 42 நாளில் அதுக்காக வேலையை விட்டுட்டு மாற சொல்ல, வேலையை ட்ரை பண்ணுங்கள். இந்த 42 நாள் வேலை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும், நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும். யாரெல்லாம் இப்போ ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களாம் ட்ரை பண்ணலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் போலீஸ், இராணுவம், மத்திய அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு அனுகூலமான காலகட்டம். அதற்கான முயற்சிகள் செய்கிற நிறைய மேஷராசி என்பது வேலையெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல அனுகூலமான காலகட்டமாக இருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஷெடியூல் பண்ணிக்கிறது, செய்கிறது எல்லாமே செய்யலாம். அதுமாதிரி வெளிநாடு படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிக்க போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸாக போகலாம், பேச்சுலர் டிகிரிக்காகவும் போகலாம். நிறைய மேஷராசி என்பதுக்கு டாக்டர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் நீங்கள் டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூருக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். இல்லை நான் கடன் வாங்கி போனோம், இல்லை அம்மா விட்டுட்டு அவ்வளோ தூரம் போனோம், அப்பா விட்டு அவ்வளோ தூரம் போகணும்னு நினைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த மெடிக்கல் படிச்சிட்டிங்க, அது வெளிநாடாக இருக்கலாம், வெளியூர் எந்த இருந்தாலும் சரி, செலவானாலும் பரவாயில்ல படிங்க. படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டராக வரதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல அனுகூலமாக இருக்குது. அதுவும் பெண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா இதை விட ஒரு 42 நாள் விட சிறப்பான நேரம் எதுவும் கிடையாது. நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். அதே போல் நீண்ட காலமாக ஒரு பையன் பார்த்துட்ருக்கீங்க, பொண்ணு பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த 42 நாள் கொஞ்சம் அதிக முயற்சிகள் பண்ணுங்கள். மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வைங்க. ஏன்னா நிறைய மேஷராசி என்பவர்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கணும், அப்பாவுக்கு பிடிச்சிருக்கணும், சில விஷயங்கள்னால தள்ளி போயிட்டே இருந்துருக்கு நிறைய பேருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அனுகூலமான காலகட்டமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பேச்சுகள், அது மனைவி ஏதாவது சொன்னாலும் சரி, கணவர் ஏதாவது சொன்னாலும் சரி, வீட்டில் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டைகள் வரக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும், குடும்பத்துலேயும் சண்டை வரக்கூடிய காலகட்டம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தலைக்கு மேலே கோவம் வரும்னு சொல்லுவாங்க, அது வரக்கூடிய காலகட்டம், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு நல்ல அனுகூலமான காலகட்டமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, நல்ல டாக்டர் கிடைப்பாங்க. கண்டிப்பாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய குழந்தை பேர் பிரச்சனைகள் குறையும். அதே போல் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்கலாம், சொத்து விற்கலாம். நிறைய மேஷராசி என்பவர்கள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான பிரச்சனை தான் மாட்டிகிட்டு இருக்கீங்க.
இந்த அஸ்வினி நட்சத்திரமோ பரணி நட்சத்திரமோ இருந்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாட்டிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் திரும்பி வரக்கூடிய நேரம், அந்த காசு வரக்கூடிய நேரம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க இந்த மேஷராசி அன்பர். அவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கினா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. அதே போல் வெளிநாட்டில் நிறைய மேஷராசி அன்பர்கள் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை மாற்றம் பண்ணலாம், இல்லை வேலையை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலைக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை சார் எனக்கு வந்து வேலை போயிடுச்சு, விசா கம்பெனி எக்ஸ்பயர் ஆக போகுது, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஊர் மாறி அப்ளை பண்ண ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் ராசியாதிபதியும் செவ்வாய் தான், அவரும் 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி மாறி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. அதே போல் நிறைய மேஷராசி என்பது வெளிநாட்டில் இருப்பீங்க, வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, சில பேர் கிடச்சிருக்காது. இந்த ஒரு காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது இந்த 42 நாள். அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணுங்கள், கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். நிறைய மேஷராசி என்பதற்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அனுகூலமாக இருக்குது. பூர்வீக சொத்து வர்றதுக்கான நேரம், நீங்கள் அங்கே பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கான நேரம், இல்லை பூர்வீக சொத்து விற்று உங்களுக்கு காசு வரக்கூடிய நேரமாக இருக்குது. ஆனால் சண்டைகள் எதாவது இருக்குது அப்படின்னா அதை எதுவும் கை வைக்காதீங்க. இப்போ சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே அண்ணனுக்கு தப்பாக அண்ணா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார், தம்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, அக்கா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா இந்த 42 நாளில் அதை கேட்காதீங்க. அது சண்டைகளில் போய் முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம சொன்ன பலன்கள் மேஷராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குது. நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்திர திசை சில பேருக்கு நடந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்னா தொழில் வேறு ஏதாவது செஞ்சிட்ருப்பீங்க, இல்லை வேலை பார்க்கக்கூடியவர்கள் தொழில் செஞ்சிட்ருப்பீங்க. அந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய மேஷராசி என்பது சந்திச்சிட்ருக்கீங்க. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தை எதை செஞ்சாலும் பார்த்துக்கிட்டு செய்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், தசாபுத்தி வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தர சொல்கிறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு எக்ஸ்ட்ரா வரும். 15 நாள் மட்டும் டைம் எடுத்துக்கிறோம். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.